எல்லாமே இருக்குது அந்த செம்மையாக ஆக்டிங் காண்டி பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் நிறையவே தெரியுது. செகண்ட் ஹாஃப் தான் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ் தான் ஃபுல்லாக கொண்டு போவாங்க. கிளைமேக்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம் படம். கிளைமேக்ஸ் இருந்துச்சு எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இருந்துச்சு. பட் அந்த கிளைமேக்ஸில் தான் தூக்குனது. அதான் கிளைமேக்ஸ். அந்த அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் மாறுச்சு. உமன்ஸ் ரைட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உமன்ஸ் ரைட்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. நல்லா சூப்பராக 4.5. ஓகே ப்ரோ, நல்லா இருந்துச்சு படம். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. சந்தானம் சூப்பராக பண்ணியிருந்தார். மோரோவர் வந்துட்டு அவரோட காமெடி சிங்ஸ் எல்லாமே அதே டீமு அதே காமெடி. ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு பணத்தை வச்சு சம்பாதிக்கிறாங்க, அது பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. அண்ட் மோரோவர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மியூசிக் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் திருத்திக்கலாம் தான் தோணுது. மற்றபடி எல்லாமே ஓவராலாக நல்ல படம் ப்ரோ ஆக்சுவலி. அண்ட் முக்கியமாக தம்பி ரமேஷ் சார் சூப்பராக காமெடி பண்ணியிருக்காரு. த்ரூஅவுட்டாக அந்த ஹீரோயினுக்குமே அவ்வளோ ஸ்கோப் இல்லை, நம்ம ஓரளவுக்கு நல்ல ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. கிளாமர் சீன்ஸ் நல்லா இருக்குது இப்போ நிறையா. அண்ட் ஓவரால் சந்தன படம்னா ஒரு காமெடி இருக்கும், நல்லா ஜாலியாக சென்ஸ் போகலாம் அப்படின்றது இது அதே மாதிரி தான் ப்ரோ இருக்குது ஆக்சுவலி. ப்ரோ இது டோட்டலி டிஃப்ரெண்ட், நல்லா இருக்குது. இது கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் நல்ல காமெடிஸ் நிறைய இருக்குது. சேம் அதே டீம் தான் அது கொஞ்சம் தம்பி ரமேஷ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காரு, மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு உழைப்பு போடுறவங்க போட்டு தான் இருக்காங்க. கடவுள் தான் ரிசீட் பண்ணுறாரு, யார் ஜெயிப்பா யார் ஜெயிக்க மாட்டாங்கன்னு. மேபி இதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பரவாயில்ல, ஜெயிச்சா சந்தோஷம் தான். எல்லாருமே ஹார்ட் ஒர்க் கொண்டு தான் போடுறாங்க. படத்துக்கு ஆல் தி பெஸ்ட், டீமுக்கு ஆல் தி பெஸ்ட். படம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக தேட்டரில் இருந்து பாருங்கள். ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணுவோம். ஃபுல்லாக காமெடி சூப்பராக எடுத்திருக்காரு. படம் சூப்பராக இருக்குது. எல்லாரும் ஃபேமிலியாக பார்க்குற படம். லாக் எதுவும் வச்சிருக்கா படத்தில்? லேக்லாம் சுத்தமாக லேக் இல்லை. ஃபுல்லாக காமெடி. ஃபஸ்ட்லேருந்து லாக் காமெடி. பாட்டெல்லாம் பிடிச்சிருக்கு. பாட்டில் நல்லா இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஃபுல்லாக ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். எந்த படமும் லேக் தெரியாது. நல்லா இருக்கும் படம். சூப்பராக இருக்குது. சொல்லிக்கிற மாதிரி எந்த காட்சி இந்த காட்சி நல்லா சுமாராக இருக்குது. என்ன சொல்ல வராங்க ஆக்சுவலி? அது டேரக்டராக தான் கேட்கணும். படம் பார்த்தேன், சிரிப்பே வர சிரிக்க காமெடி படம் எடுத்துக்கிறாங்க, ஆனால் சிரிப்பு வரல. படத்தில் நடித்தவங்களை எல்லாரும் உட்கார வச்சு தான் அவங்களுக்கு தான் சிரிப்பு வருதான்னு பார்க்கணும். டேரக்டர் ஃபஸ்ட்டு சிரிக்காரான்னு பார்க்கணும். ஒன்றுமே இல்லை, கடுப்பாக இருக்குது. எதுவுமே ரசிக்கிற மாதிரி என்னதான் சொல்லலாம் ஆக்சுவலாக படத்தில் ஒரு ப்ளஸ் அப்படின்னா எதை சொல்லுவாங்க? அதுதான் புரியல. டேரக்டர் தான் பாக்கி போய் கேட்கணும். காமெடி படம்னு சொல்லிட்டு சிரிக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் சிரிப்பு வர மாட்டேங்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பராக. சந்தானம் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா இருக்கும். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம் தான். நல்லா காமெடி நல்லா இருந்தது படம். காமெடியாக போச்சு. நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்தது. நல்லா சிரிப்பாக இருந்தது. ஃபில்மி நல்லா இருந்தது. நல்லா என்டர்டெயின் பண்ணலாம். இங்கே சந்தானா சார் மூவி வந்து எப்பயும் போல இருந்துச்சா இல்லை இதில் கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட் இல்லை? எப்பயுமே நாங்கள் தியேட்டர் வந்து பார்த்ததில்ல, இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். நல்லா இருந்துச்சு. ரேட்டிங் ஒன்று 10க்கு 10 out of 10. 8.5 கொடுக்கலாம். படம் பண்ண பார்க்கலாம். ஃபேமிலியிலேருந்து எல்லாமே பார்க்கலாம். 6 வயசுலேருந்து வயசான தாத்தா வரைக்கும் பார்க்கலாம். படம் அட்டகாசமாக இருக்குது. சம்மருக்கு ஒரு ஸ்பெஷலான படம் இது. டிடி ரிட்டர்ன்ஸு, வடகுப்பட்டி ராமசாமி, அடுத்தது இந்த கேம்பு. சூப்பராக இருக்குது படம். கம்பேர் பண்ணால் அந்த படம் நல்லா இருக்குது. இது இல்லை அந்த ரெண்டு சிரிக்க வச்சுட்டே இருக்காங்க. ஆமாம், ஃபுல்லாகவே உள்ளே போனதில் எந்த சினிமே கிடையாது. அருமையாக எடுத்திருக்காங்க படம். நல்லா சந்தானம் சார் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக டான்ஸ் நல்லா இருக்குது. பாட்டும் நல்லா சாங்ஸ்லாம் சாங்ஸ் சூப்பராக இருக்குது. ஒரு சாங்ஸ் கானா சாங்ஸ் ஒன்று இருக்குது. அது செட்டிங்ஸ்லாம் சூப்பராக போட்டு சூப்பராக எடுத்திருக்காங்க படம். எல்லாருமே அனைவரும் பார்க்கலாம். 10 தரலாம் கண்டிப்பாக. எல்லாம் கண்டிப்பாக இந்த சம்மருக்கு வந்து ஃபேமிலியோட வந்து பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. செம்ம என்டர்டைன்மெண்ட், செம்ம ஃபன்னு, செம்ம சூப்பராக இருக்குது படம். தியேட்டர் ஃபுல்லாக சிரிச்சிட்டே இருந்தாங்க. சந்தான படம்னாலே ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்குது. ஆமாம், எப்படி இருந்தது? அதுதான் கண்டினியூ பண்ணிட்டாரு. நல்லா தான் இருக்குது படம். சந்தானம் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக கண்டினியூஸாக வந்து பார்த்தா காமெடி தான். காமெடி சரவடியாக இருக்குது படம். எல்லாமே வந்து பார்த்தா எல்லாமே கண்டிப்பாக சிரிக்கலாம். நல்லா இருக்குது படம். டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் இருக்கா? ஒரு பழைய படத்துக்கோ இல்லை இப்போ நடிச்சதுக்கோ எதனா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? பழைய படத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச இம்ப்ரூவ்மெண்ட் என்ன? அவர் வந்து ஃபர்ஸ்ட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, காமெடியான தான் நல்லா பண்ணார். ஹீரோவாக ட்ரை பண்ணும்போது வந்து நிறைய தெரியல. இல்லை, ஹீரோவோட காமெடி விட இல்லை, நல்லா தானே பண்ணிட்டுருக்காரு. சூப்பராக பண்ணிட்டுருக்காரு. இதான் பிடிச்சிருக்கு. நல்லா பண்ணிட்டுருக்காரு. ஒரு செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. படத்தில் போர் அடிக்கிற மாதிரி சீன். படம் போர் அடிக்கிற மாதிரி இல்லை. போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் வந்து பார்த்தா இமான் மியூசிக் போட்டு தாறுமாறு பண்ணிட்டாரு. வந்து பார்த்தா சாங்ஸ் பீச்செல்லாம் வந்து பார்த்தா சரியான ப்ளஸ்ஸாக இருக்குது. பாட்டுலாம் வந்து பார்த்தா மாலு பாட்டுலாம் செம்ம வைப்பாக இருக்குது. வந்து பார்த்தா யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிட்டு பார்த்த விட வந்து தேட்டரில் பார்க்கறதுக்கு செம்ம வைப்பாக இருக்குது. அதே போல் குழுக்கு
லுக்கு பாட்டெலாம் வந்து பார்த்தோன்னா செமையாக சந்தனா டான்ஸும் சரி எல்லாமே கலந்துருக்காரு பக்காவாக இருக்க படம். செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் வீக்கெண்டுக்கு செம்ம டீட்டாக இருக்க படம், கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோ ஒரு தான் படம், கண்டிப்பாக சூப்பராக இருக்க படம். பிஜிஎம்லாம் அடிச்சிக்க முடியாது. இமான் சார் மியூசிக் போட்டிருக்காரு, அதுக்கெலாம் வந்து பார்த்தா எதுவும் குறைய சொல்ல முடியாது, கண்டிப்பாக சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது. அதனால் படம் வந்து ஒரு வட்டம் பார்க்கலாம், நல்லா இருக்குது. அவரோட அன்புக்காக பார்க்கலாம். ஏன்னா நம்ம வம்புக்காக எதுவும் சொல்ல வேணாம். நீங்கள் பழைய ரிட்டன்னா அப்படியே சந்தானம் வந்து ரிட்டன் வரணும். அப்படியே முழுசாக இறங்கின அந்த எந்திரனில் வந்து இறங்கின மாதிரி, வீரத்தில் வந்து இறங்கின மாதிரி அந்த காமெடி கிங்காக காமெடியோட தலைவனாக வந்து இறங்கணும். அதான் என்னோட ஆசை. என்ன சொல்ல வராங்க இடத்துல ஒன்றும் சொல்ல வரல. ஊரே ஒருத்தனை ஏமாத்தணும். ஊரில் இருக்கிறவனை எல்லாரும் ஏமாற்றுவாங்கன்னு பேரும். ஆனால் ஊரில் இருக்கிறவங்களே எல்லாரும் சேர்த்து ஒருத்தனை ஏமாற்றிடும். அதான் பஞ்சு டைலாக்கு. ஓகேவா, நிறைய இருக்குது, பஞ்சு சின்னதாக இருக்குது. காமெடியை வந்து கட்டிங்காக கொடுக்காம ஃபேமிலியோட கலந்து கொடுத்துருக்காங்க. எல்லாரும் ஒரு வட்டம் பார்க்கலாம். எல்லாருமே ஆனால் கம்பல்சரி சிரித்தாங்க. யாரும் ஃபோனுக்குலாம் நோண்டலை. ஓகேவா, ஒரு சொல்லு வந்து புல்லு தான். அதனால் நீங்கள் எல்லா ஹீரோ கூடயும் மறுபடியும் காமெடி தலைவனா அந்த கவுண்டமணியா அந்த என்எஸ்கே கிருஷ்ணனா அப்படியே அந்த அறிவை கொண்டு வந்து இறக்கி நீங்கள் சரக்குன்னு அங்கே ஒரு பாட்டு பண்ணீங்க. அதெல்லாம் இல்லை, இன்னும் இருக்குது உங்ககிட்ட எக்கச்சக்கமான சரக்கு இருக்குது. அதனால் அதை இறக்கி நீங்கள் இந்த படத்தை வெற்றி அடைய வைக்கிறோம். நாங்கள் மறுபடியும் எனக்கு காமெடி கோட்டையில் நீங்கள் கிங்காக வரணும். அவ்வளோ.